யாரையா நீ? உனக்கு என்ன வேணும்? வக்கீல் கஜலட்சுமி இருக்காங்களா? நான் அவங்கள பார்க்கணும். என்னது கஜலட்சுமியா? வக்கீல் பேரு ராஜலட்சுமியா? இப்ப நான் என்ன சொன்னேன்? ராஜலட்சுமி தானே சொன்னேன். அட பாவி, இப்படி மாத்தி பேசுறியே. ஏயா நீ கஜலட்சுமின்னு சொல்லல? சொல்லல 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 சொன்னையா? சரி சொன்னனே வச்சுக்கோ. வக்கீல் இருக்காங்களா இல்லையா? ஆமா, என்ன விஷயமா அவங்கள பார்க்கணும்? தொழிலதிபர் எம்டிபி ஒரு விஷயமா அனுப்பிச்சு வச்சிருக்காரு. ஏயா இத முதல்லயே சொல்லப்படாதா? வா வா, அவங்க இருக்காங்க. சார், சட்டப்படி இது தப்புதான். ஜெகன் மாதிரி ஆளுங்க கிட்ட இப்படி அதிரடியா நடவடிக்கை எடுத்தாதான் பணத்தை வாங்க முடியும் சார். சரிங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரியே செய்யுங்க. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். ராஜலட்சுமி, இவரு உன்னை பார்க்க வந்திருக்காரு. நம்ம எம்டிபி அமுச்சு வச்சாராம். வணக்கம் மேடம். வணக்கம். யாரு இவன்? இவனை எதுக்கு எம்டிபி அனுப்பி வைக்கணும்? உட்காரலாமா? உட்காருங்க. என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம். நம்ம ஒரு வக்கீல கடத்தணும்ல. எந்த வக்கீல? அதான் மேடம், வக்கீல் ஜெகனை கடத்தினமே. எங்க குரூப்ல இருந்த ஒருத்தனை ஜெகன் கண்டுபிடிச்சிட்டாரு. அதான் மேற்கொண்டு என்ன பண்றதுன்னு எம்டிபி கேட்டு வர சொன்னாரு. என்னமா சொல்றாரு இவரு? வக்கீல் ஜெகனை நீ கடத்தினியா? அப்பா, நீங்க குழப்பாதீங்க. ஹலோ மிஸ்டர், நீங்க யாரு? அதான் எம்டிபி அனுப்புனாருன்னு சொன்னல மேடம். ஓஹோ, அப்படியா? சரி, அப்ப நான் அவர்கிட்டயே ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். மேடம் என்ன மேடம் போன்லாம் பண்ணிட்டு நம்பிக்கை இல்லாம என்ன எம்டிபி அனுப்புனாரு சொன்னல. நீ சொன்னா நான் நம்பிடுவேனா? எந்திரிடா முதல்ல, எந்திரிடா. மேடம் என்ன மேடம் மரியாதை எல்லாம் பேசுறீங்க? உனக்கெல்லாம் என்னடா மரியாதை வேண்டி கிடக்கு? ஃப்ராட். எந்திரிடா, எந்திரி. ஏமா என்னமா நடக்குது? யாருமா இவன்? இவன் அந்த ஜெகன் அனுப்புன ஆளுப்பா. என்கிட்ட எதையோ போட்டு வாங்க வந்திருக்கான். ஹலோ மேடம், நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்ல. நான் எம்டிபி அனுப்புன ஆளுதான். ஏய், மறுபடியும் அதே சொல்ற? நான் யார் தெரியுமா? வக்கீல். உன் மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன். நீங்க நம்மளெல்லாம் விடுங்க மேடம். நான் எம்டிபியே ஃபோன் பண்ண சொல்றேன். ஏன் இப்பவே பேசலாமே? வேணாம் மேடம், அவரே ஃபோன் பண்ண சொல்றேன். அப்பா, அவனை பிடிங்கப்பா. என்னம்மா நீ? டேய் டேய் நில்லா டேய். யோ நில்லியா? போயிட்டானே. சரியான லூசு பையனா இருப்பானோ. அன்னைக்கே நான் சொன்னேன், நீ கேட்டியாமா? இப்ப பாத்தியாமா? அந்த ஜெகன் அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். அப்பா, உங்க புலம்புல மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? அந்த ஜெகனை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்ப்பா. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நான் தான் சொன்னேனே, அந்த போலி மூசா அச்சு அசலா அப்படியே என்ன மாதிரியே இருப்பான். ஒரு வித்தியாசம் கூட கண்டுபிடிக்க முடியாது. அங்க போயிட்டு வந்து என்கிட்ட மறுபடியும் அதையே சொன்னா என்ன அர்த்தம்? அவனோட நோக்கம் என்னன்னு யாராவது கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? இல்ல மூசா, நானும் என் மந்திரத்தை யூஸ் பண்ணி அவன் கைய பிடிச்சு பார்த்தேன். அவன் என்னதான் திட்டுறானே தவிர அவன் ஏன் இந்த வீட்டுக்குள்ள வந்தான்ற நோக்கத்தை நினைக்கவே மாட்டேங்கிறான். ஆனா நாங்க எல்லாரும் பக்ஷிஷ் கிட்ட விஷயத்த சொல்லிட்டோம். பக்ஷிஷ் என்ன சொன்னா? அவனும் அந்த போலி மூசா மேல சந்தேகத்தோட தான் இருந்திருக்கான். எப்படி? பக்ஷிஷ் குறும்பு பண்ணா நீ திட்டுவியான். ஆனா அந்த போலி மூசா அவனை பாராட்டி நீ இதே மாதிரி தொடர்ந்து குறும்பு பண்ணன்னு சொன்னானாமே. இப்படி சொன்னா என்ன இந்த மூசா இப்படி பல்ட்டி அடிச்சு பேசுறானேன்னு யோசிக்க தோணும்ல. அதான் பக்ஷிஷ் சந்தேகப்பட்டிருக்கா. அதே நேரம் நாங்களும் அங்க போய் அவ உண்மையான மூசா இல்ல போலி மூசான்னு சொன்னதும் அவ நினைச்சது உண்மையாய் போச்சு. என்ன, நம்ம எதிரிகளா ஒன்னா சேர்ந்து மாநாடு போட்டிருக்காங்க. நம்மளை பத்தி தான் பேசுறாங்களோ? பாப்போம். ஆக அந்த பக்ஷிஷ் போலி மூசாவை கண்காணிச்சு தகவல் சொல்றதா சொல்லியிருக்கான். அது போதும். போலி மூசா வந்த நோக்கத்தை பக்ஷிஷ் சொல்றத வச்சு நான் கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவேன். ஓஹோ, பக்ஷிஷ் வரைக்கும் நான் போலி மூசாங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சா? அவன் என்ன கண்காணிச்சு உனக்கு தகவல் சொல்ல போறானா? அதை வச்சு நான் வந்த நோக்கத்தை நீ கண்டுபிடிக்க போறியா? பேஷ் பேஷ். டே நிஜமே, என் நோக்கத்தை நீ கண்டுபிடிக்கவும் முடியாது, நீ சுதந்திரமா வெளியே நடமாடவும் முடியாது. அப்படி ஒரு சிக்கல்ல உன்னை கூடிய சீக்கிரமே மாட்டி விட போறேன் பாருடா.
குற்றங்களை கண்டுபிடிக்கிற இடத்துலயே குற்றத்தை பண்ணாதான் மூசா வெளியவே வர முடியாத அளவுக்கு சிக்கல்ல மாட்டி விட முடியும். அப்படியே செய்வோம். அது சரிம்மா, ஓகே, நான் அப்புறமா பேசுறேன். கான்ஸ்டபிள் வாயா. சார் காக்கா எச்சம் பண்ணிடுச்சு, இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வா. சரிங்க சார். சீக்கிரம் சீக்கிரம். இந்த சரி சார். என்னப்பா, என்ன வேணும்? எனக்கு உன்னோட உயிர் வேணும். என்னடா எங்க வந்து யார்கிட்ட விளையாட்டு காட்டுற? இனிமேதான் என் விளையாட்டையே நான் ஆரம்பிக்க போறேன். என்னடா சின்ன பையனை பார்த்தா ஓவரா பேசிட்டு இருக்க? என்னடா பண்ற? சீக்கிரம் வாங்க சார், சீக்கிரம் வாங்க சார். உனக்கு என்ன வேணும்? அதான் சொன்னேன்ல, எனக்கு உன் உயிர் வேணும்டா. ஏய், அங்கே நில்லுங்க. யாராவது கிட்ட வந்தீங்க சுட்டுடுவேன். நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? எதுவும் இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அவரை ஒண்ணும் பண்ணிடாத. துப்பாக்கியை கீழே போடு. ஹாஸ்பிடல் போன் பண்ணி ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணுங்க. சரிங்க சார். நாங்க அவனை ஃபாலோ பண்றோம். நில்றா. அந்த போலி கிட்ட நீங்க 4 பேரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. ஆமா ஆமா, நாம அவ நோக்கத்தை கண்டுபிடிக்க போய் அவன் நம்ம நோக்கத்தை கண்டுபிடிச்சிட்டா. பாவம், கடைசியில சந்தியாவை பலி கொடுக்க வேண்டியதா இருக்கும். டே குண்டா, நீ தான் ஏற்கனவே பள்ளிப்பீடம் வரைக்கும் போயிட்டு வந்திருக்க. அதுவும் இல்லாம அசீம்க்கும் அவன் கோஷ்டிக்கும் என்னை விட உன்னைத்தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியே பலி கொடுக்கறதா இருந்தாலும் அவங்க உன்னைத்தான் பலி கொடுப்பாங்க. ஜாக்கிரதை. ஏய், நான் உனக்கு காப்பி வைக்கலான்னு பார்த்தா நீ எனக்கு காப்பி வைக்கிறியா? சந்தோஷம். ஏய் மூசா, நான் மறைய போறேன். போலீஸ் கிட்ட நீ மாட்டு. சார் அது பாருங்க சார். யோ, இங்க இருக்கான். புடிங்க அவனை. வாங்க வாங்க. ஏய், என்னப்பா போலீஸா நம்மள நோக்கி வந்துட்டு இருக்காங்க? ஏய் சந்தியா, நீ இத திருடிட்டியா? டேய் பாலு, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இந்த மூசா என்ன இதெல்லாம்? தெரியலையே. ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா செய்யறதை செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி இங்க வந்து உட்கார்ந்திருப்ப. சார், நான் என்ன பண்ண சார்? என்ன பண்ணியா? நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியாது? சார், நான் என்ன சார் பண்ணேன்? இவங்க எல்லாரும் கூட உட்கார்ந்து பேசிக்கிட்டு தானே சார் இருந்தேன். அப்ப நாங்க சொல்றது பொய்யா? அப்ப நாங்க கண்ணால பார்த்தது பொய்யா? எங்களை என்ன பைத்தியக்காரனா நினைச்ச நீ? யோ, அடிங்க. நல்லா அடிங்க. சார், அடிக்கிறீங்க சார். சார், அடிக்கிறீங்க. என்ன ஏதுன்னு கூட சொல்லாம ஒரு சின்ன பையனை போட்டு இப்படி அடிக்கிறீங்களே, உங்களுக்கு மனிதாபிமானமே கிடையாதா? யாரு சின்ன பையன்? ஒரு சப் இன்ஸ்பெக்டரே அவரோட கண்ணை எடுத்து அவரையே சுட்டுட்டு ஓடி வந்திருக்கான்.
எனக்கு புரிஞ்சு போச்சு சார். புரிஞ்சு போச்சா? அப்ப ஸ்டேஷனுக்கு வா, போலீஸ்னா யாருன்னு இன்னும் புரிய வைக்கிறோம். எழுதிட்டு வாங்கயா. என்ன இப்படி பண்றாங்களோ? என்ன கௌரி இது? இது கண்டிப்பா போலி மூசாவோட வேலையா தான் இருக்கும். பழையாள் பாலா போயிட்டேன், புதுசா வந்தவன் பெருசா போயிட்டானோ. இது எத்தனை நாளைக்கு நடக்குது? எவ்வளோ தூரம் அந்த போலி மூசாவை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறாருன்னு நானும் பார்க்குறேன். முடியை கொண்டு வா, துணியை கொண்டு வான்னு சாதாரண வேலையெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு அவனை படித்து கூடுதலாக சக்திகளை படித்து கதாநாயகன் லெவலுக்கு அவனை உழவு விட்டுருக்காரு. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அந்த போலியை நிஜ மூசா சிறைப்பிடிக்க தான் போகிறான். அப்போ இவர் அவனை பிடிக்க என்ன தான் அனுப்பணும்? அப்போ வச்சுக்கிற அந்த போலி மூசாவை. மண்டோரா, என்ன எஜமா? எங்கடா போலி மூசாவை இன்னும் காணும்? போனவன் போயிட்டா, என்ன ஏதுன்னு வந்து சொல்ல வேண்டாமா? எல்லாரும் மண்டோரா மாதிரி விசுவாசமா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியுமா? என்ன அப்படி பார்க்குறீங்க? அவனே போலி, அவன் செயல்பாடுகளும் போலியே தான் இருக்கும். எங்கே எதை பண்ணிட்டு யாருக்கிட்ட எப்படி மாட்டியிருக்கானோ யாருக்கு தெரியும்? ஆனாலும் நீ போலி மூசா மேல காதுல புகை வர்ற அளவுக்கு வைத்தறிச்சலா தான் இருக்க. எனக்கு என்ன வைத்தறிச்சல்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சொல்ல போனா என் வேலையெல்லாம் உங்க செல்ல புள்ள பார்த்துக்கிறதுனால நான் ஜாலியாக தான் இருக்கேன். சும்மா சமாளிக்காத. நீ அவன் மேல எந்த அளவுக்கு கோபமா இருக்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ நினைக்கிற மாதிரி போலி மூசா யாருக்கிட்டையும் போய் எங்கேயும் மாட்டிக்க மாட்டான். அவன் ஒரு ராஜதந்திரி. யார எப்படி எங்க அடிக்கணுங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். அப்ப அவன் அடிச்சுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதானே? ஏன் வரன்னு ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? விளக்காதவனே, அவன் மேல இப்படியே பொறாமப்பட்டு இருந்தா நானே ஒரு நாள் உன்னை கழுத்தை நெரிச்சு கொன்னிடுவேன். ஓஹோ, அவன் மேல இருக்கிற பாசம் என்ன கொல்ற அளவுக்கு வந்துச்சா? பேஸ் பேஸ். அது சரி, படிச்சு நீங்க என்ன பண்ணாலும் தானே ஏங்க முடியாத அப்பாவினா ஏத்துக்கிட்டு தானே வேணும். வணங்குகிறேன் எஜமான். வா மூசா, வா. எஜமான், ஒரு சந்தோஷமான செய்தி. நீ வந்ததே அவருக்கு சந்தோஷமான செய்தி தான். மண்டோரா, வாயை மூடு. ஏன் அவரை திட்டுகிறீர்கள் எஜமான்? அது ஒரு தனிக்கதை, அப்புறமா சொல்றேன். நிஜ மூசாவை நீ என்ன பண்ண அத சொல்லு. அவ ஒண்ணு என்ன பண்ண அதையும் சொல்லு. மண்டோரா, பேசாம இருக்க மாட்டேன். சரி, பேசல. மூசா, நீ சொல்லு. நீங்கள் கட்டளையிட்டபடி நிஜ மூசாவை மீளா சிக்கலில் மாட்டிவிட யோசித்த நான் என் அதிசய படைப்பே சபாஷ். இனிமே மூசா வெளியே வர முடியாது. என்ன சபாஷ்? இதை விட பல பேரை கொன்னவெல்லாம் போலீஸுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு வெளியில ஜாலியா சுத்திட்டு இருக்கான், தெரியுமில்ல? இருக்கலாம், ஆனா ஒரு சிலர் சந்தர்ப்ப சாட்சியங்கள் இல்லாததால தப்பிச்சிருக்கலாம். ஆனா இந்த மூசா ஒரு போலீஸ் எதிரிலேயே சுட்டு கொன்னிருக்கான். அவன் அவ்வளவு சுலபமா தப்பிக்க முடியாது. அவனுக்கு நிச்சயம் ஆயுளோ இல்ல தூக்கோதான் தண்டனையா கிடைக்க போகுது. பார்த்து, நீயும் அவனை மாதிரி இருக்கிறதுனால அவன் தான் நீ நினைச்சு போலீஸ் உன்னை பிடிச்சி தூக்குல போட்டு போறாங்க. மண்டோரா, நானும் மூசாவும் பேசி முடிக்கிற வரை நீ எங்காவது வெளியே போய் சுத்திட்டு வா. அதுதான் உனக்கு நல்லது. ஓஹோ, நீங்க பேசுறப்ப நான் இங்க நிக்க கூட தகுதி இல்லாதவன் ஆயிட்டேன். சரி, நான் கிளம்புறேன். என்ன எஜமான், மண்டோராவிற்கு என்ன ஆயிற்று? நான் உன்னை ரொம்ப மதிக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு வைத்தறிச்சல். சரி, அதை விடு. நீ நிஜ மூசாவை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து ரொம்ப நல்ல காரியம் செஞ்ச. அவன் வெளியே வர்றதுக்கு முன்னாடி நீ ஒரு வேலை பண்ணணும். என்ன வேலை பண்ணணும் எஜமான்? சொல்லுங்கள், செய்ய காத்திருக்கிறேன். பூத குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே தனித்தனியா தனிப்பட்ட முறையில சக்தி படைச்சவங்க. அதனால எல்லாரையுமே நாம தந்திரத்தால ஜெயிக்க முடியாது. அதனால அவங்கள அடக்கி ஒடுக்க ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? அலாவுதீனை நாம அடிமைப்படுத்திட்டா
மீதி எல்லாரையுமே நாம அடிமைப்படுத்துற மாதிரி. அவரை எப்படி அடிமைப்படுத்துறது? அந்த அலாவுதீன் அற்புத விளக்குக்கு அடைப்படுறவன். அந்த அற்புத விளக்கு நம்ம கைக்கு கிடைச்சிட்டா அலாவுதீன் நமக்கு அடிமை. அப்படியா? அந்த அற்புத விளக்கு எங்க இருக்கு? கண்டிப்பா அந்த அற்புத விளக்கு அந்த பூதங்கள் வீட்டுல அவங்க பாதுகாப்புல தான் இருக்கணும். அப்படி என்றால் அந்த அற்புத விளக்கை கொண்டு வருவது மிக சுலபம். சுலபமோ கஷ்டமோ, அந்த அற்புத விளக்க கொண்டு வர்றதுதான் உன்னோட அடுத்த வேலை. தும்பிருக்க வாளை பிடித்து ஏன் அலைய வேண்டும்? இதோ இப்போதே செல்கிறேன். நான் அந்த அற்புத விளக்கை தேடி கண்டுபிடித்து வருகிறேன். போ. வருகிறேன். அந்த அற்புத விளக்கு மட்டும் என் கைக்கு வந்துட்டா கால காலத்துக்கும் பூத உலகம் என் காலடியில் கிடக்கும்.